37ஆம் அதிகாரத்துல 31வது வசனம், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது நம்மளுடைய காரியங்கள் யாவையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம ஒரு காரியங்களை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது நம்ம அதை குறித்து திங்க் பண்ண வேண்டாம். ஏன்னா தேவன் அந்த காரியங்கள்ல கவனமா இருந்து எப்போது அது நடத்தணுமோ நிச்சயமா நமக்கு நடத்தி செய்வார். நம்மளுடைய இதயத்துல அவருடைய வசனம் இருக்கும்போது நம்ம நடைகள் கூட உறுதிப்படும். கரெக்டான பாதையில நம்மள கரம் பிடித்து நடத்தி செல்வார். தாவீது ஒவ்வொரு காரியங்களும் கூட கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அவனுடைய எல்லா காரியங்களையும் வெற்றி பெற உறுதுணையா இருந்தார். நம்ம கூட எவ்வளோ விஷயங்களை யோசிப்போம். நிச்சயமா நம்ம அதை நினைச்சிட்டே இருக்கிறதுனால நமக்கு பலவீனம் வருது. ஆனா தாவீதை போல கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம்னா நிச்சயமா தேவன் அந்த காரியங்களை நம்ம எதிர்பார்க்காத விதமா நேர்த்தியாய் செய்து முடிப்பார். நமக்கு தேவன் எப்போதும் ஒரு பாதுகாப்பு, அடைக்கலம், அரணமா இருக்கிறார். அதே வசனத்துல 40வது வசனம், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்கள் துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். நிச்சயமா கர்த்தர் நமக்கு உதவியா இருப்பார். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நிச்சயமா நமக்கு விடுவிக்கிறவர் தேவன் வருவரே. நமக்கு மனுஷங்கள்ட்ட இருந்து எந்த உதவியும் வராது. நம்ம நினைப்போம் இல்லையா, இவங்கதான் நமக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க. இல்லவே இல்லை, அவங்கதான் நமக்கு எதிரியா மாறுவாங்க. ஏன்னா மனுஷங்களோட இயல்பு. கர்த்தர் சொல்கிறாள, நம்மள யாரும் ஒரு மண்ணு. எப்பவுமே நம்மளோட நினைவுகள்லாம் வித்தியாசமா இருக்கும், நம்மளுடைய பார்வையும் வித்தியாசமா இருக்கு. ஆனா கர்த்தர் நம்ம பார்க்கிற விதம் நம்ம உருவாக்குறார். நம்மள முழுமையா கொடுக்கும் போது நம்மளை உருவாக்கி திடப்படுத்தி பலப்படுத்தும் போது நமக்கு சகாயம் செய்வார். அவர் நம்ம முழுசா யார் நம்பியிருக்கோம்? கர்த்தரை நம்பியிருக்கிறோம். அதனால கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். நம்மளை எந்த ஒரு எதிரிகள் கையில் கூட ஒப்பு கொடுக்காம நம்மளை பாதுகாப்பா. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அவங்க கையில போய் நம்ம வெக்கப்பட்டு போயிடுமா? நிச்சயமா ஒரு நாளும் ஒருபோதும் அதை கர்த்தர் செய்ய விட மாட்டார். ஏன்னா நம்ம பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். தாவீது எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது நம்ம ஒவ்வொருவரும் கூட தேவ நாமத்தை உயர்த்தும் போது நம்மளை கர்த்தர் உயர்த்துவார், நம்மள ஒரு அடைக்கலமா பாதுகாப்பார். இந்த சங்கீத கூட தேவன் ஆசீர்வதிப்பாரா.